1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். மறுபடியும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். இப்ப அது தனிப்பட்ட ரீதியில் வாசிக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பெரிய காரியங்களை செய்வேன், மென்மேலும் பலப்படுவேன். இந்த 3 ஆசீர்வாதங்கள் இருக்கு. இது 1ஆம் தேதி நான் கூட்டத்துக்கு வந்துட்டேன் என்பதுக்காக கிடைக்காது. நான் எங்கள் சர்ச்சில் எப்பயும் சொல்லுவேன், நான் வட்டலாப்பம் செய்ய சொல்லி கொடுக்குறேன். அப்போ நாங்கள் அதை வீட்டில் போய் செய்ய வேண்டும். அப்போ டெய்லி காலையில் இந்த வார்த்தைகளை வாயால் சொல்ல வேண்டும். ரோமர் 10:10 சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு வர நாவினால் அறிக்கையிட வேண்டும், அதை சொல்ல வேண்டும். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மை, இருள், வெறுமை அப்படியே இருந்துச்சு. இருட்டு, வெறுமை, ஒழுங்கு இல்லாமச்சு. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தார், ஆனால் ஒரு மாற்றமும் நடக்கல. ஆவியானவர் அசைவாடினா ஒரு மாற்றம் நடக்கல. ஆனால் எப்ப ஆண்டவர் வாயை திறந்து வெளிச்சம் வரட்டும் சொன்ன, வெளிச்சம் வந்துச்சு. அது மாதிரி கடவுளாக இருந்தாலும் நாம இருந்தாலும் 2 ஒன்று தான். ஏன்னால் கடவுள் அவருடைய சாயலாய் படைத்திருக்கா. நாங்களும் பிரச்சனை மத்தியில் பிரச்சனை பேசிக்கொண்டு இருந்தால் பிரச்சனை தான். சமாதானம் வரட்டும். ஒரு பிரச்சனை குழம்பிக்கொண்டே இருக்கு, இழுபட்டு கொண்டே இருக்கு, சரிவகல்ல. அப்ப நீங்க அது என்ன செய்ய அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த பிரச்சனை தீர்வதாக அப்படிதான் சொல்லணும். இப்போ நான் பேய் விரட்டுற நேரத்தில் பாங்க, நான் 3 சொல்ல நேரத்தில் நீ போயிடணும். 1 2 3 போயிடும். போன ஞாயிற்றுக்கிழமை அது கீழே இங்கே மியூசிக் சத்தம், நான் சொன்னது அதுக்கு விளங்கிட்டு 3 சொல்ல நேரத்தில் நீ போகணும். இப்படி தாங்க 1 2 3 அவுட்டுன்னு சொன்னேன், அது எழுப்பிட்டு அதுக்காக நம்ம விசுவாசம் இருக்க. இயேசு கிறிஸ்து லாசஸ்ட கல்லறை கிட்ட போயிருந்தாங்க. மறித்து 4 நாள் இயேசுவும் மார்த்தாலும் மரியாலும் பேசுறாங்க கல்லறை கிட்டது. ஆனால் ஒன்றும் நடக்கல. ஆனால் லாசரஸை பார்த்து சொன்னார், வெளியே வான்னு. அவன் வெளியே வந்தான். அதே மாதிரி நீங்க காலையில் சொல்ல வேணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பெரிய காரியங்களை செய்வேன், மேல் மேலும் பலப்படுவேன். ஆமென். இந்த 3 ஆசீர்வாதங்கள். அப்ப இந்த பைபிள், இந்த வசனம் எந்த இடத்துல எப்படி, இது முழு வசனம் அல்ல, நான் வசனத்தின் ஒரு பகுதி எடுத்தேன். இது என்ன பகுதி, இது எந்த இடத்துல எப்படி இருக்கு என்றால், சவுல் ராஜா, அவன் பெரிய ராஜா, பெரிய கோடீஸ்வரன், பெரிய உயர்ந்தவனாய் அவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அவன் ராஜா வைக்கும்போது தேவனை கீழ்ப்படியாம போனான். கீழ்ப்படியாம போன பொழுது தேவன் அவனை தள்ளிட்டாங்க. பழைய ஏற்பாடு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா தவறு செய்யும் பொழுது அவர் தள்ளி விடுவாங்க. அப்ப தள்ளி விட்டோன்னு சவுலை தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணார், தாவீதை. ஆனா சவுலுக்கு தெரியாது. ஆனா தாவீது வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி, கோலியாத்தை கொல்லுறான், பிறங்க வெற்றி. எனவே இவன் பார்க்கிறான், எனக்கு பின்பக என் மகன் ராஜா வரணும், இது என்ன ஆடு மேய்க்க வரப்போறான்னு சொல்லி. ஒரு நாள் வீட்டில் தாவீது இருக்கும் பொழுது வில்லு எடுத்து எரிஞ்சான். அம்பு எடுத்து எரிஞ்சான். அது கிட்ட வந்துச்சான். அவன் குனிஞ்சான், டக்குன்னு கத்த காப்பாத்தினான். மரணத்தின் நொடியில தப்பினான். அதுக்கு பிறகு சவுல் தாவீதை விரட்டினான். தாவீது ஓடிக்கொண்டேக்கான். பாங்கு ராஜா சேனோடு போன விரட்ட போனா சாதாரண மனுஷன், அவனால் தப்ப முடியலை. குகைக்குள்ளே அவன் சாகவே நினைச்சு அந்த நேரத்துக்கு கத்து காப்பண்ணா அவன் வாழ்க்கையில ஓடிக்கொண்டுதான். ஒரு நாள் சவுல் அவனுடைய சேனோடு வந்து அவனை பிடிக்க ஒரு மலையின் அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கு ராத்திரி எல்லாம் அங்கே தூக்கம். அந்த நேரத்தில் தாவீது பார்த்தான், சவுல் அங்கே தூக்கம். சவுளுடைய மெயின் பாடி கார்ட்மாக அங்கே தூக்கம். நிறைய சேனை, ஆயிரக்கணக்கான. இவன் மெதுவாக இறங்கி போகிறான். கத்தர் துணையாக இருந்தார். மெதுவாக இறங்கி போய் அவன் பக்கத்தில் அவன் தண்ணி குடிக்கிற செம்பையும் அவனுடைய ஈட்டியும் எடுத்துட்டு வந்துட்டான். வந்து மலை உச்சி கத்துறான். காவலானை பார்த்து கத்துறான், நீ இப்படியா ராஜாவை பாதுகாப்பது அப்படி சொல்லி. அவருடைய தலைமாட்டில் இருந்த செம்பு எங்க, ஈட்டி எங்க? அப்போ சவுல் எழும்புறான், இது யார் சத்தம்? தாவீது சத்தம். அப்போ சவுல் சொல்றான், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நீ நல்ல மனுஷனாச்சே, என் உயிரை நீ விட்டாதன, காப்பாத்த, என்னை கொலை செய்யலதன. அவன் சொல்றான், நான் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிராக எப்படி கையை நீட்டுறது? ஒரு பாஸ்டருக்கு எதிராக தப்பா பேசாதீங்க. வாழ்க்கை அவ்வளவுதான். எந்த ஊழியக்காரன் யார் என்ன பண்ணாலும் ஒதுக்கி போயிருங்க.
தேவையில்லைண்ணா. ஆனால் தப்பாக மட்டும் பேச வேணாம். நீங்கள் ஒரு பாஸ்டர் எதிர்த்து பாஸ்டருக்கு தப்பாக பேசினா அவ்வளோதான். இப்போ சோத்திரம்னு போட்டால் ஒரு சோத்திரம் வராது, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, சோறு கூட கிடைக்காது. இதுதான் உண்மை. அப்போ அவன் சொல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு நான் எப்படி எதிராய் பேசுவது, வெட்டுவது என்று சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், நான் இதுவரை உன்னை விரட்டி போனேன், நீ விரட்டி போனேன். அவன் சொல்கிறான், நீ என் மகன். இந்த காலையில் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைக்கு பயந்து போய் கொண்டு இருந்தீங்களா? உயிரை பணயம் பிடிச்சு கொண்டு இருந்தீங்களா? வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை துரத்தி கொண்டு வச்சா, இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்ற போவா. அதை கர்த்தர் மாற்ற போவா. இது ஒரு மாற்றம். இந்த ஆறாவது என்பது ஒரு மாற்றம். 5 நாட்களும் தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர். 6வது நாள் அவர் வித்தியாசமான ஒன்றை படைத்தார். இந்த 6வது மாதம் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. லிபோ ஷக்கராதா லா பராதா லிகோ ஷக்கேரியா லிகானா மாமா லபா ஷக்கேரியா லீனா மாராதா லாயா. அப்படியே நின்று கொண்டு கேளுங்க, நான் முடிச்சுறேன். நின்று கொண்டு கேளுங்க, சீக்கிரம் நான் முடிச்சுறேன். அந்த நேரத்தில் சவுல், ஐயோ நான் இவனை தான் கொலை செய்வது, எல்லாம் ஆகுது. நான் சொல்ல, இன்றைக்கோட எல்லாம் ஆகும். மாற்றங்கள் வரப்போகுது. ஆமென். அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான். இந்த வசனத்தின் முழு பகுதியை பார்ப்போம் பைபிள்ல. வசனத்தின் முழு பகுதி 25ஆம் வசனம் வாசிங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, ஆண்டவர் சொல்லார், என் மகனேன்னு பார்த்தவங்களை பார்த்து சொல்லாங்க, என் மகளேன்னு பார்த்தவங்களை பார்த்து சொல்லாங்க, இதுவரை நீ ஓடிக்கொண்டிருந்தாய், என் மகனேன்னு பார்த்து சொல்றாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த 6ஆம் மாதம் ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த 6ஆம் மாதம் ஒரு ஆசீர்வாதம், ஒரு வனாந்திரத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு மலை உச்சியில் ஒரு ஆசீர்வாதம், தனிமையில ஆசீர்வாதம், உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்க உனக்கு ஒரு ஆசீர்வாதம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். இந்த மாசம் பாங்க, உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், உங்க தொழில்ல, உங்க வியாபாரத்தில் ஒரு பெருசா ஒன்று நடக்கும். இந்த இடத்துல யாரோ சிலர் ஒரு புதுசா பெருசா ஒன்று செய்ய போறீங்க. பயப்பட வேணாம், விசுவாசத்தை செய்யுங்க. செஞ்சதே செஞ்சு கொண்டிருக்க வேணாம், செய்யுங்க. இது இந்த மாச கடைசியில் அல்ல. ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகட்டும். இந்த 7 நாட்களுக்குள்ளே ஒரு பெரிய காரியம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த ஆசீர்வாதத்துக்கு எதுவுமே தேவையில்ல, விசுவாசிங்க. தேவன் உங்களை நேசித்து சொல்றார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். இந்த மாசம் ஏதோ பெருசா யாரோ பெரிய மனுஷன் உங்களை சந்திப்பான், உங்களோட சேருவாங்க. யாரோ ஆள் வந்து ஏதாவது கூப்பிட்டு கொடுப்பாங்க. உங்க கஷ்டங்கள் நீங்கும், பெருசா நடக்கும். 3வது சொல்றாரு, நீ மேலே மேலே பலப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், பெரிய காரியம் நடக்கும். 2வது 3வது ஸ்ட்ராங் ஆவாய். சிலவுக்கு பிசினஸ் செஞ்சு கொண்டு போகலாம், எல்லா ஒரு தொழில் இருக்கலாம், ஆனா இன்னும் ஸ்ட்ராங் இல்லாம இருக்கலாம். ஆனா கடவுள் உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கைய, உங்க தொழில, உங்க வியாபாரத்தை அவர் பலப்படுத்துவார். ரொம்ப ஸ்ட்ராங். அது சொல்லுது, நீ ஸ்ட்ராங், நான் அப்படி ஸ்ட்ராங் இல்லை, நீ மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆகி கொண்டே தான் போவாய். அதை அழிக்க ஆக்க முடியாது. இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தருவாங்க. கைகளை ஏற்றி ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேலும் மேலும் பலப்படுவாய். இந்த வார்த்தையின்படி என் தகப்பனே, ஜீசஸ் சேவ்ஸ் மக்களாகிய நாங்கள் இந்த இடத்தில் வந்து எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டலாகட்டும். இந்த மாதத்துக்குரிய அந்த ஆசீர்வாதம் இவளுக்கு உண்டாகட்டும்.
இந்த 7 நாட்களுக்குள்ளே ஒரு பெரிய காரியம் இவருக்கு நடக்கட்டும். பெருசா ஒன்று கிடைக்கட்டும். பெரிய நன்மை வரட்டும். அதே நேரத்தில் இவங்க ரொம்ப பலனாக்கட்டும். இவங்களோட இன்கம், இவங்களோட வாழ்க்கை எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கட்டும். இவங்களை அசைக்க முடியாதபடி இவர்கள் பலனுள்ளவளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே.